ப்ரொவைடராகத்தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற நம்மளோட கம்யூனிட்டி பில்டிங் டீசென்ட்ரலைஸ்டு ஆட்டோனமஸ் ப்ரோக்ராம் வந்து இருக்க போகிறது. ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூவல் கரன்சி மைனிங் ப்ரோக்ராம் தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்றது. இங்கே நம்ம மைனிங் பண்ணக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று WLD அப்படின்ற வேர்ல்டு காயின், ரெண்டாவது ATM காயின். இந்த 2 காயின் தான் நம்ம வந்து மைனிங் செஞ்சு எடுக்க போகிறோம். இங்கே பார்ட்டிசிபேஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 USDTயிலிருந்து இந்த ப்ரோக்ராமோட கூட அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட போர்ட்ஃபோலியோ, இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கூட அதோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோட 80% USDTயாகவும் 20% வந்து ATM காயின் ஆகும் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் லிஸ்ட் பண்ணாத ATM காயின் இன்னும் லிஸ்ட் பண்ணல, அநேகமாக ஜனவரி மாதத்தில் லிஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னும் லிஸ்ட் பண்ணாத இந்த காயின் நான் எங்கேருந்து வாங்குறது அப்படின்னா சைட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து எக்ஸ்வேர்ல்டோட ஆப்புக்குள்ளேயே இல்லைனா வெப்சைட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயே இருக்குது. $1 அப்படின்ற கணக்கில் தர்றாங்க. ஸோ $100 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் $100 சைட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு 80 USDTயாகவும் பேலன்ஸ் 20% $20 உண்டான ATM காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மைனிங் ரிவார்ட்ஸும் அதே மாதிரி 80-20 ரேஷியோவில் தான் கிடைக்கும். அதில் 80% WLD காயின் நம்மளுக்கு தர்றாங்க, அதோட சேர்த்து 20% ATM காயினும் நம்மளுக்கு தர்றாங்க. இனி இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து முக்கியமாக 5 சைக்கிள் தான் நம்மளுக்கு தர்றாங்க. 5 சைக்கிள் நம்மளுக்கு தர்றாங்க. ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 5 சைக்கிளில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமோட கூட நம்ம அசோசியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு உண்டான ஒரு சைக்கிள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு மினிமம் $100 ஆரம்பிச்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 15 நாளோட ஒரு சைக்கிள் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுக்கு டெய்லி 0.6% வந்து மைனிங் ரிவார்டு தர்றாங்க. அதோட சேர்த்து ப்ரோக்ராம் வந்து 15 நாளோட கான்ட்ராக்டோட முடிஞ்சு போயிடும். எப்போவெல்லாம் உங்களுக்கு 5 WLD காயின் உங்களோட வேலெட்டுக்கு வருதோ அப்போ நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த 170 எக்ஸ்சேஞ்சில் எங்கே வேணாலும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வேலெட்டுக்கு, ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க் வாலெட்டு, இந்த மாதிரி உண்டான வேலெட்டுக்கு வேணாலும் நம்மளுக்கு வந்து இது விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். 15 நாள் கான்ட்ராக்ட் முடித்த பிறகு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் சேர்த்து நம்மளுக்கு வந்து இங்கே திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி தர்றாங்க. இனி இங்கே நல்ல டீம் எடுக்கிறவங்க போது ஆட்டோமேட்டிக்காக டீமில் இருந்து கம்யூனிட்டியிலேருந்து ஒரு இன்கம் வந்துட்டுருக்கும். எல்லாம் கூட சேர்த்து பார்க்கும்போது 15 நாளுக்கு உண்டான ஒரு கான்ட்ராக்ட் ஆரம்பித்த ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டோட டபுள் ஆகும்போது இந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதாவது 2x வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அடுத்த கான்ட்ராக்ட் வந்து அடுத்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 நாளுக்கு உண்டான சைக்கிள். இந்த 45 நாளுக்கு உண்டான சைக்கிள் நம்ம எடுக்கும்போது டெய்லி 0.7% நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். 45 நாள் முடித்து நம்மளோட இனிஷியல் பிரின்சிபல் அமௌண்ட்டோடு சேர்த்து நம்மளுக்கு ப்ரோக்ராமிலேருந்து எக்ஸிட் ஆகலாம். ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு 45 நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் 5 WLD காயின் ஆகுமோ அப்போல்லாம் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இங்கே மேக்ஸிமம் 2.5x வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க் எடுக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2.5x ஆகும்போது ப்ரோக்ராமிலேருந்து எக்ஸிட் ஆகும். அடுத்தது 90 days 3 மாதத்துக்கு உண்டான ப்ரோக்ராம். டெய்லி 0.8% வந்து நம்மளுக்கு மைனிங் ரிவார்டு தர்றாங்க. மாதத்துக்கு 24%, மேக்ஸிமம் 3x வரைக்கும் கிடைக்கும். 90 நாள் கழித்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். அடுத்தது 6 மாதத்துக்கு உண்டானது 180 நாளுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம். டெய்லி 0.9% நம்மளுக்கு வந்துட்டு ரிவார்டு தர்றாங்க. மந்த்லி 27% நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும். மேக்ஸிமம் 4x வரைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகலாம். இல்லை இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 4x எல்லாம் ஆகாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்களோட 180 நாள் முடியுதோ அப்போ வந்து இனிஷியல் அமௌண்ட்டோடு சேர்த்து ப்ரோக்ராமில் எக்ஸிட் ஆக முடியும். அண்டு கடைசி சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 360 நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான பேக்கேஜ். டெய்லி 1% நம்மளுக்கு வந்து மைனிங் ரிவார்டு தர்றாங்க. மேக்ஸிமம் 5x வரைக்கும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணுற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் டெய்லி அவங்களுக்கு $10 கிடச்சிட்ருக்கும். ஸோ 360 நாளைக்கு $3600 அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் $1000 சேர்த்து $4600 வந்து இன்வெஸ்டருக்கு திருப்பி கிடைக்கும். 5xக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் சேர்த்து அவங்களுக்கு ப்ரோக்ராமிலேருந்து எக்ஸிட் ஆகலாம். கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் திரும்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் எந்த சைக்கிள் வேணாலும் நம்மளுக்கு கண்டினியூ பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ். இனி இங்கே ஒரு கஸ்டமர் அவர் வந்து விருப்பப்பட்டால் மட்டுமே அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பூலில் வந்து நம்மளுக்கு
கண்டினியூ பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்மளுக்கு டெய்லி ஒரு வேர்ல்டு காயின் ப்ராஃபிட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பூலில் நம்ம அப்படியே வச்சுக்கிறதா இருந்தால் 0.3% அடிஷ்னல் நம்மளுக்கு அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பப்பட்டால் மட்டும் இது பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி கஸ்டமர் விருப்பப்பட்டால் மட்டுமே செய்யக்கூடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் WLD லிக்விடிட்டி மைனிங் ப்ரோக்ராமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் 5 WLD காயின் ப்ராஃபிட் வந்ததுக்கு பிறகு 7 நாளுக்கு உண்டான ஒரு லிக்விடிட்டி மைனிங் பூலுக்கு வேணால் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம எவ்வளோ காயினை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதோட 1.2% நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுவும் ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பப்பட்டால் மட்டுமே நம்ம இது எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் இன்வெஸ்டர்ஸுக்கு உண்டான பெனிஃபிட். இனி ஒரு கம்யூனிட்டி நம்ம டெவலப் பண்ணுறதாக இருந்தால், ஒரு டீம் டெவலப் பண்ணுறதாக இருந்தால் அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் ரிவார்டு. அதாவது நம்ம டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்தும் இன்டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னா செகண்ட் லெவல், ஃபஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவலில் இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெஃபரல் ரிவார்டு. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம எத்தனை பேரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை நபர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்களோ, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா. ஸோ அந்த ப்ராஃபிட்டோட 15% வந்து நம்மளுக்கு இங்கே ரெஃபரல் ரிவார்டு அப்படின்ற முறையில் கம்யூனிட்டியிலேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கல்ல அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டோட 15% நம்மளுக்கு வந்து இங்கே கிடச்சிட்டே இருக்கும். இன்டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் லெவலில் இருந்து. ஸோ செகண்ட் லெவலில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்களோ, அவங்க டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதோட அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டோட 10% இங்கே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். இதுதான் ரெஃபரல் ரிவார்டு அப்படின்ற முறையில் கம்பெனி நம்மளுக்கு தர இன்கம். ஓகே, அப்போ 3வது லெவலு 4வது லெவலெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமோட இன்வால்வ் ஆகும்போது நம்மளுக்கு 3வது லெவல் 4வது லெவல் இருந்தெல்லாம் ப்ராஃபிட் வராது. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லிமிட்டட் டெப்த்திலிருந்து நம்மளுக்கு 10% கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம கம்பெனியோட 1 ஸ்டார் அப்படிங்கிற வேர்ல்டு எக்ஸ்வேர்ல்டோட 1 ஸ்டார் அப்படின்ற ஒரு ரேங்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு குறைந்தபட்சம் 5 டைரக்ட் ரெஃபரலாவது இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது மினிமம் $100 இருந்தாலும் போதும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டோட்டல் கம்யூனிட்டியில் $15,000 பிஸ்னஸ் டோட்டலாக வந்திருந்தால் நம்ம வந்து 1 ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் லெவலிருந்து 15%, செகண்ட் லெவலிருந்து 10%, அது போக டோட்டல் டீமில் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கோ, மினிமம் 15,000 நடந்திருக்கும். அது போக மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கோ, 15,000, 16,000, 20,000 எவ்வளோவா இருந்தாலும் சரி, அதோட டோட்டல் ப்ராஃபிட்டோட 10% வந்து இந்த 1 ஸ்டார் ஆகிறவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாளைக்கு நம்ம டீமில் 1 ஸ்டார் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் பெருசாகிட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 2 ஸ்டார் அப்படின்ற ஒரு ரேங்குக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்டார் ஆகும்போது டோட்டல் கம்யூனிட்டியோட ப்ராஃபிட்டோட 20% ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்குண்டான கண்டிஷன் நம்மளோட வித்தியஸ்தமான 2 லெக்கில் இருந்து, ஒரே லெக்